வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செய்வது தேங்காய் பால் சாதம். இதுக்கு தேவையான பொருள்: முதல்ல எண்ணெய் ஊற்றி கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அது கூட உப்பு சேர்த்து நல்லா வதங்குற வரைக்கும் கிண்டி விடுங்க. அதுக்கு தக்காளி பழம் ஒரு 2 எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இது கூட நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு எது தேவையோ அதை போட்டுக்கோங்க. நான் வந்து கேரட், பீன்ஸ், மஷ்ரூம் இது போட்டிருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் சுண்டல், பச்சை பட்டாணி அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதினா சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்து வந்த பிறகு நல்லா தேங்காவை அரைச்சி மைய அரைச்சி பாலாக எடுத்து ஊற்றினாலும் ஊற்றிக்கோங்க. இல்லை அப்படி அரைச்சி அந்த விழுதை ஊற்றிட்டாலும் ஊற்றிக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விடுங்க. அது கூட உங்களுக்கு தேவையான அளவு நான் ஒரு 3 கப் அரிசி போட்டிருக்கேன். அது கிண்டிட்டு உங்களுக்கு கலர் பவுடர் தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. 2 அல்லது 3 விசில் வரும் மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்திருக்கு. கடைசியாக நெய் ஊற்றி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் ஆனியன், குக்கும்பர், முட்டை இல்லை சிக்கன் ஃப்ரை எது வந்தாலும் அது உங்கள் விருப்பம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. தேங்காய் பால் சாதம் தயார். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.